வீட்டு மோட்டர்ல தண்ணீர் வழிஞ்சு போனாலே போச்சு, தண்ணியெல்லாம் போச்சு அப்படின்னு பதட்டமாற மக்களுக்கு மத்தியில ஊருக்கே தண்ணி குடுக்கிற குடிநீர் குழாயில இருந்து உடைப்பு ஏற்பட்டு லிட்டர் கணக்குல தண்ணீர் வழிஞ்சது மக்களை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கு. மேட்டூர் பக்கத்துல தொட்டில்பட்டி காவிரி ஆற்றுல நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு காளையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நாளொன்னுக்கு 28 மில்லி லிட்டர் தண்ணி எடுக்கப்பட்டு வருது. காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமா மேச்சேரி, தொப்பூர், காடையாம்பட்டி, ஓமலூர், தாரமங்கலம் இந்த பகுதிகளுக்கு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமா பாதுகாக்கப்பட்ட நீர் குடிநீர் வடிகால் வாரியம் மூலமா வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் அனல் மின் நிலைய சாலையில இருக்கிற காடையாம்பட்டிக்கு போற கூட்டு குடிநீர் திட்ட ராட்சச குழாயில உடைப்பு ஏற்பட்டதால சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணா வெளியேறிருக்கு. 1 மணி நேரத்துக்கு தண்ணி வெளியேறினதால பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாகிருக்கு. இதனால காடையாம்பட்டி பகுதிக்கு நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தகவல் அறிஞ்ச குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மின் மோட்டர் ஆஃப் செஞ்சு தண்ணீர் வெளியேற்றத்தை நிறுத்திருக்காங்க. குடிநீர் குழாய் ரொம்பவே சேதமடைஞ்சு இருக்கிறதால இந்த பகுதியில பலமுறை தொடர்ந்து குழாய் உடைப்பு ஏற்பட்டு தற்காலிகமா சரி செய்யப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ பழுதான நிலையில இருக்கிற அந்த ராட்சச குழாய மாத்தினா மட்டும்தான் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்க முடியும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரோட்ல அவ்வளோ லிட்டர் தண்ணி வீணானது மக்களை ரொம்பவே கவலைக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வால்பாறை வெள்ளிமலை பகுதியிலிருந்து பயணிகளை ஏத்திக்கிட்டு வால்பாறை பேருந்து நிலையத்துக்கு பயணிகளை இறக்கி விடுறதுக்காக அரசு பேருந்து ஒண்ணு வந்திருக்கு. வர வழியில அந்த அரசு பேருந்தோடைய பிரேக் செயலிழந்ததால சாலையில நின்றுட்டு இருந்த கார் மேலையும் இருசக்கர வாகனங்கள் மேலையும் வேகமா மோதி இருக்கு. அதை தொடர்ந்து செயலிழந்த இந்த அரசு பேருந்து தொடர்ந்து பொள்ளாச்சில இருந்து வால்பாறை வந்த அரசு பேருந்து அங்க நின்றுட்டு இருக்கும் போது அது மேலையும் நேருக்கு நேர் போய் மோதி இருக்கு. இதனால பெரும் விபத்து அங்க ஏற்பட்டிருக்கு. இந்த 2 பேருந்துலயும் பயணம் செஞ்ச பயணிகளுக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும்